இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை, பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு வகையான மக்கள் கொண்ட நாடு. ஏற்ற மாதிரி பிரதமரும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் வேஷ்டி கட்டிக்கிறது, இஸ்லாமியர்கள் பற்றியோ இது பற்றியோ பேசவே இல்லை. இன்னொரு மாநிலத்தில் போய் முகமது ஷமி, அரே நம்ம முகமது ஷமி, இஸ்லாமியர்கள் காங்கிரஸ், நீங்கள் இவங்க வந்து அவுரங்கசீப் ஆதரிக்கிறாங்க. அவுரங்கசீப் யாராவது ஆதரிப்பாங்களா? பெண்கள் தான் கடுமையான வன்புணர்வு நடக்கும். செகண்ட் குழந்தைகளை கொல்லுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. அதை இன்றைக்கும் வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கூட கொண்டு வந்து ஜாயின் பண்ணி ஓட்டு தேர்தல் நடைமுறை இருக்கிற இந்த காலத்திலையும் போகிறதுன்றது என்ன வகையான பிரச்சாரம் அப்படின்றதான் எல்லாருடைய கேள்வி. இந்த 10 வருஷம் என்னோட ஆட்சியையும் 60 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியும் கம்பேர் பண்ணுங்க, யார் பெஸ்ட்னு உங்களுக்கே தெரியும். உட்காந்து கம்பேர் பண்ணுங்க, 60 எடுத்துக்கோ, இதில் இது அதில் இது. இன்னைக்கு சேட்டலைட் தொழில்நுட்பம் இதெல்லாம் இவங்களா கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் அது வந்தது. தேவகவுடா இருந்தார், கல்யாணத்துக்கு போன ஒரு மாப்பிள்ளான நீ வரக்கூடாது, மூப்பனார் வரக்கூடாது, ஜோதி பாசு வரக்கூடாது, இப்படியே பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ யாரு தேர்தல் நடைமுறை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே எண்ணிடுறாங்க வச்சு 19 முடிஞ்சது, 21 எண்ணி அறிவிச்சிடறாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி காலி, ஒன்றும் இல்லை அப்படின்னா அதோடைய தாக்கம் கர்நாடகாவில் எதிரொலிக்கும். கடைசி வரைக்கும் நடக்குது. ஜூன் 4 தேர்தல் முடிவு என்றாங்கன்னா அது வரைக்குமே யாரும் எந்த இதுவும் பண்ண முடியாது. அந்த கடைசி பேஸ் முடிகிற வரைக்கும் தேர்தல் இது வாக்கு எண்ணிக்கைன்றது நடக்காது. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சர்ச்சை இன்னைக்கு நேற்று கிடையாது. அதனால அந்த மாதிரி விஷயம். ஆனால் இவன் வந்து ரொம்ப கொடுமை, இவங்க அப்பாவும் மாட்டியிருக்காரு. இந்த பிரச்சனை வந்த பிறகு பிரதமர் என்ன பண்ணிருக்காங்க, கர்நாடகாவில் இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இதுக்கு வந்து பின்னாடி காங்கிரஸ் தான் இருக்காங்க தானுங்க, வேலை கிடைக்குது. சரி வை, அவன் போட்டி போட்டோம். ஒன்ஸும் உங்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்க மேல இந்த பிரச்சனைலாம் இருக்குது. சரி, இப்போ மோடி அவர்கள் தொடர்ந்து பல இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு தான் சார் இருக்காரு. ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி அவர் ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. ராஜஸ்தான்ல ஒண்ணு சொன்னாரு, அண்ட் அதை தாண்டி உத்தரப்பிரதேசத்துல அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாரு. அண்ட் அதே மாதிரி பிரியங்கா காந்தி அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணாங்க. தாய்மார்களுடைய தாலியை வச்சு கூட அவர் வந்து அந்த டிமானிசேஷன் டைம்ல வந்து தாலியை வச்சு கூட பணம் எடுத்தாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்ட்டு. அதே தொடர்ந்து அவர் வந்து முஸ்லிம்ஸை வந்து சகோதர சகோதரிகள், நீங்க என்னோட தாய்மார்கள்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அரசியல் பண்ணாரு. ஜம்மு காஷ்மீர்ல போய் மாமிசம் சாப்பிட்றவங்க, அதாவது மாட்டு இறைச்சி சாப்பிட்றவங்க எல்லாரையும் தூண்டி விடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வெறுப்பு அரசியல் அவர் கிரியேட் பண்ணிட்டு தான் சார் இருக்காரு. ஸோ இந்த வெறுப்பு அரசியலுக்கு காரணம் பின்னாடி என்னவா இருக்கும்? இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை, பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு வகையான மக்கள் கொண்ட நாடு அப்படின்றாங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி பிரதமரும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் வேஷ்டி கட்டிக்கிறது, திருக்குறள், திருவள்ளுவர், இந்த மாதிரி ஆமா. இங்க வந்து இந்த இஸ்லாமியர்கள் பத்தியோ இது பத்தியோ பேசவே இல்லை. இன்னொரு மாநிலத்தில் போய் முகமது ஷமி, அரே நம்ம முகமது ஷமி, அவர் வந்து நமக்கு கிடைச்ச வரோம், பெரிய ஓலர் அப்படி இப்படின்னு பேசினாரு. இன்னொரு இடத்துல போயிட்டு உங்க இதெல்லாம் பிடிங்கி இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்க, அவங்க தான் அதிக குழந்தை பத்துக்கிறாங்கன்னு பேசுறாங்க. இது எல்லாமே பாஜகவில் அந்த காலத்துல பேசி பேசி உளுத்து போன விஷயங்கள், ஜனங்களை நிராகரித்த விஷயங்கள். ஏன் இப்போ அதை எடுத்து பேசுகிறான்றது பலருடைய கேள்வி. இதுன்னு பார்த்தா அவுரங்கசீப்பை ஆதரிக்கிறாங்க. அவுரங்கசீப் இருந்தது எந்த நூற்றாண்டு? அப்புறம் பிரிட்டிஷ்காரன் வந்துட்டான். பிரிட்டிஷ்காரனுக்கு அப்புறம் ஆட்சி வந்து ஒரு எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டு இருக்குது. இந்த ஒரு ஓனாய் சொல்லுமா ஆட்டுக்குட்டியை பார்த்து, ஒன்றை நான் சாப்பிட போகிறேன்னு, நான் ஒன்றுமே பண்ணலையே, தண்ணி அந்த குளத்துல தண்ணி குடிக்கும் போது நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் வாட்டில் தண்ணி குடிக்க வந்தேன், என்ன போய் இது பண்ணால் நீ இந்த குளத்தை கலக்கிட்ட, இன்னும் தண்ணி கூட குடிக்க ஆரம்பிக்கல, பாரு குளம் அப்படியே தானே இருக்குது, நீ கலகலன்னா என்ன, உன் தாத்தா பாட்டி அவங்க வந்து இந்த குளத்தை கலக்கிட்டாங்க, அதுக்காக நான் உன்னை கொல்ல போகிறேன். அப்போ நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் இல்லை காங்கிரஸ்ஸு, நீங்கள் இவங்க வந்து அவுரங்கசீப் ஆதரிக்கிறாங்க. அவுரங்கசீப் யாராவது ஆதரிப்பாங்களா? ஒரு மன்னர் ஆட்சி காலத்தில் எவ்வளோ அயோக்கியத்தனை நடந்திருக்கும், சட்டம்ன்றதே இருக்காது. ஒரு ஊருக்குள்ளே படம் எடுத்து போனாங்கன்னா அதுலேயும் இந்த கில்ஜி இந்த மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா, படம் எடுத்து வந்தாங்கன்னா அவங்களுடைய நோக்கமே இங்கே கொள்ளடிச்சிட்டு போகணுன்றது தான். அலாவுதீன் கில்ஜி, இந்த முகலாய அதுக்கு முன்னாடி வந்தவங்களுடைய நோக்கமே என்னன்னா, கோயில்களில் தங்க நகைகள் ஏராளம், தங்கம் வைரம் வைடூரியம் அப்போல்லாம் வந்து ஒன்று அரண்மனையில் இருக்கும், ரெண்டாவது கோயில்களில் தான் இருக்கும் அதிகமாக, மக்கள்கிட்ட பெரும்பாலும் எதுவும் இருக்காது. இவங்க படம் எடுத்து வராங்கன்னா கோயிலை அட்டாக் பண்ணுதான். இந்த ஒரு 2-3 கோயில் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து தொடர்ந்து அட்டாக் ஆச்சு, அடிச்சு எல்லா நகை எல்லா இதையும் கொள்ளடிச்சிட்டு போயிடுவாங்க. ஊருக்குள்ளே வந்தாங்கன்னா பெண்களுடைய பாதுகாப்பு என்ன, நீங்கள் யாரை போய் கேட்க முடியும்? அவன் கையில் கிடச்ச பெண்களை தூக்கிட்டு போகிறது, பாலியல் பலாத்காரம், இதெல்லாம் சாதாரணமாக நடந்திருக்கும் அந்த காலத்தில். ஏன்னா சட்டம் எதுவுமே கிடையாது, போர்
ஏன் இன்னைக்கே எடுத்துக்கங்க, ஒரு நாட்டுல இருந்து மிலிட்ரி இன்னொரு நாட்டுக்குள்ள போகுதுன்னா முதல்ல யார் பாதிப்பா? பெண்கள் பெண்கள் குழந்தைகள் தான். கடுமையான வன்புணர்வு நடக்கும். செகண்ட் குழந்தைகள், குழந்தைகளை கொல்லுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. இதுல பெண்கள்னா நீங்க எந்த வயசு என்னால கணக்கு பண்ண முடியாது. ஒரு 10 வயசு பொண்ணு இருந்தா கூட மிருகங்கள் தானே. மனிதர்கள் அவன் ஒவ்வொரு மாதிரி இருப்பான். சிறுமிகளை தான் பிடிக்கும் சில பேருக்கு. அவன் சிறுமிகளை நீங்க வியட்நாம் மாதிரிலாம் நீங்க கதைலாம் படிச்சீங்கன்னா பெஜாராயிடுவீங்க. கரெக்ட் அந்த ஐபிகேஎஃப் கோச்சுன்னு சொன்னாங்கல்ல, அதுல கூட இவங்க வச்ச குற்றச்சாட்டே இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான். அப்போ இவங்க ஒரு நாட்டுக்குள்ள இப்பவே மிலிட்ரி போனா என்ன நடக்குதுன்னு தெரியுது. ஆமா அந்த காலத்துல நீங்க எந்த சட்டம் என்ன இருந்தது? அப்போ இது எல்லாமே உங்களுக்கு கொடுமைகள் நடந்தது. கோயில்ல கொள்ளடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. முகலாயர்கள் அப்புறம் உள்ள ஆட்சி நடத்தினாங்க. அவங்க ஆட்சியில பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. சில மன்னர்கள் கரெக்டா நடத்திட்டு போனாங்க. இப்ப அக்பர்லாம் அக்பர் எல்லா மதத்தையும் தீன இலாஹின்னு ஒரு மதத்தையே உருவாக்குனாரு. அது இஸ்லாத்துக்கு எதிரானது. ஆனா அதை பத்தி அவர் கவலைப்படல. இஸ்லாத்தையும் இந்து மதத்தையும் இணைச்சு தீன இலாஹின்னு ஒரு இதை உருவாக்குனாரு. ரஜபுத்திரர்கள்ட்ட பொண்ணு எடுத்தாரு, அதெல்லாம் பண்ணாரு. இது மாதிரிலாம் நடந்தது. ஆனாலும் நீங்க இந்துக்களுக்கு எதிராக வரி விதிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது அந்த கோபம் இருந்துகிட்டே இருக்கும். அது அந்த காலத்துல நடந்தது. அதை இன்னைக்கும் வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கூட கொண்டு ஜாயின் பண்ணி தேர்தல் நடைமுறை இருக்கிற இந்த காலத்திலயும் போடுறதுன்றது என்ன வகையான பிரச்சாரம் அப்படின்றதான் எல்லாருடைய கேள்வியும். இவங்களுக்கு என்ன நிலைமைனா, இந்த செஸ்ஸில் அஃபென்ஸ் டிஃபென்ஸ் தான் ஆடுவாங்க. ஆமா நீங்கள் நானும் செஸ் விளாட்றோன்னா, நான் எடுத்தவொடனே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சேன்னா நீங்கள் என்ன ஆகிடுவீங்கன்னா தடுக்கிறதுக்கு நிலைமைக்கு போயிடுவீங்க. நான் வரல டக்குன்னு இங்கே போடுவேன், குதிரை எடுத்துகிட்டு இப்படி வருவேன். நீங்கள் அதுக்கு தடும் போது நாங்கள் யானை எடுத்துகிட்டு இப்படி போய் இங்கே அடிச்சிடுவேன். நீங்கள் யானைக்கிட்ட நீங்கள் இது பண்ணும்போது நாங்கள் ராணியை உள்ளே மூவ் பண்ணி டக்குன்னு குதிரையும் வச்சு ராஜாவுக்கு செக் வச்சுருவோம். இப்படி ஏதாவது நடக்கும். அப்போ நீங்கள் என்ன ஆகுனீங்கன்னா அவங்க கவனம் எல்லாம், ஐயோ இவர் இந்த சைடு குதிரையை கொண்டு வராரா, இதை தடுக்கணும். இந்த சைடு யானை வருதா, அதை தடுக்கணும். இதை அடிப்படாமல் பார்க்கணும். அப்போ அவங்க வேலை டிஃபென்ஸில் போயிடுவீங்க, நான் அஃபென்ஸில் போயிடுவேன். இது இன்னும் சில புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி யானையை நான் கொண்டு வரும்போதே யானையும் தடுப்போம், டக்குன்னு அஃபென்ஸும் எடுப்போம். டக்குன்னு அந்த சைடில் உள்ளே போகிறதுக்கு இன்னொரு உங்கள் சைட்லேருந்து ஒன்று கொண்டு டக்குன்னு உள்ளே வந்துடுவீங்க. அப்போ நான் அஃபென்ஸை விட்டு டிஃபென்ஸ் இங்கே வரவங்க தடுக்கிற கவனத்தில் போயிடும். இதை பண்ணும்போது நான் இன்னொரு குதிரையை கொண்டு இப்படி வைக்கணும்னா இதை நான் தடுக்கிறேன். அப்போ நீங்கள் அஃபென்ஸுக்கு மாறிடுவீங்க, நான் டிஃபென்ஸ் மாறிடுவேன். இது செஸ்ஸில் நடக்கிறது. வாழ்க்கையும் அப்படிதான். நீங்கள் இப்போ பிரதமர் அஃபென்ஸில் இறங்குறாரு, என்னது தேவையில்லாத அது இதுன்னு ஏதோ பேசுகிறாரு. இவங்க டிமான்சேஷனு அந்த கொரோனா பீரியடில் ஜனங்க நடந்து போனது 2000 கிலோமீட்டருக்கு நடந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறதை விட்டுட்டு, ஐயையோ நாங்கள் இல்லை, அவுரங்கசீப்புக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை, ஐயையோ நாங்கள் இஸ்லாமியர்கள்ட்ட சொத்தை பிடிக்கி தருவோம், நாங்கள் சொல்லலை, ஐயோ நாங்கள் இப்படி சொல்லலை அப்படின்னு டிஃபென்ஸுக்கு இப்போ இது ஒரு வகையான டெக்னிக், பிரச்சாரத்தில் டெக்னிக். நீ ஏன் இதை பேசுகிற, இதை பேசு, வளர்ச்சியை பற்றி பேசு அப்படின்னு பேசுனா அது எதிர்த்து தாக்குற அஃபென்ஸு. இது நடக்கும். இது ஸ்ட்ராட்டஜின்னு அவங்களுடைய பிரச்சார யுக்தி. ஆனால் பிரதமரே இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறது அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கும்போது பிரதமர் ஒரு தந்தைக்கு சமானம். அவரை நம்பி தான் இஸ்லாமிய மக்களும் இருக்காங்க, கிறிஸ்தவ மக்களும் இருக்காங்க, இந்து மக்களும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு அப்பாவை போல பாதுகாக்கிறது தான் அவருடைய வேலை. அவரே போய் இந்த வேலை பண்ணாருன்னா என்ன ஆகும்? அதுதான் எல்லாருடைய கேள்வி. அதாவது 60 ஆண்டு காலமா காங்கிரஸ் ஆட்சி பண்ணாங்க. அவர் இந்த 10 வருஷம் அவரோட ஆட்சி எடுத்துக்கிறாரு. சோ இந்த 10 வருஷம் என்னோட ஆட்சியையும் 60 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியும் கம்பேர் பண்ணுங்க, யார் பெஸ்ட்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு மக்கள்கிட்ட அந்த கொஸ்டின் வைக்கிறாரு. இது எல்லாருக்கும் அதான வேலை, உட்காந்து கம்பேர் பண்ணு, 60 எடுத்துக்கோ, இதுல இது அதுல இது. எல்லா ஆட்சியிலும் எல்லா ஐக்கியத்தனமும் நடந்துருக்கு, எல்லா ஆட்சியிலும் எல்லா வளர்ச்சிகளும் நடந்துருக்கு. இன்னைக்கு கிரியோஜெனிக்ல இருந்து இந்த தகவல் தொழில்நுட்பம், இன்னைக்கு சேட்டலைட் தொழில்நுட்பம், இதெல்லாம் இவங்களா கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் அது வந்தது. அது வரும், தானாக வரும். நீங்கள் 2G ஊழல்ன்றாங்க, ஆனால் அந்த தொழில்நுட்பம் உள்ளே 4G அந்த இதெல்லாம் உள்ளே வர்றது காரணம் என்ன? விஞ்ஞான வளர்ச்சி. அதை இந்தியா கை கொள்ளுது. இந்தியான்றது ஒரு நாடு, அதோடைய பொருளாதார வளர்ச்சியோ அதோடைய விஞ்ஞான வளர்ச்சியோ நடந்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு மோடி போய் இந்த தூங்கு மூஞ்சி ஒருத்தர் இருந்தார், ஒரு பிரதமர் ஒருத்தர் இருந்தார், தேவகவுடான்னு ஒருத்தர். மன்மோகன் சிங்லாம் மிக சிறந்த பொருளாதார இதுங்க. இவர் தேவகவுடா இருந்தார்ல, கல்யாணத்துக்கு போன ஒரு மாப்பிள்ளான கதை, நீ வரக்கூடாது, பூம்பனார் வரக்கூடாது, ஜோதி பாசு வரக்கூடாது, இப்படியே பண்ணியிருந்தாங்க. சரி அப்போ யாரு இவரை போடுங்கன்னாங்க. கல்யாணத்துக்கு போன பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னா, மாப்பிள்ளை ஓடி போயிட்டானா தேடுவான், கூட்டத்துல பிடிச்சி மாப்பிள்ளை ஆகிடுவான். அப்போ போய் இதெல்லாம் பார்ப்பாங்களா? 10 பொருத்தம், இவன் என்ன பண்றான், சரகடிச்சுட்டு கவுந்து கிடப்பான், அதெல்லாம் இல்லை. எப்பா என் மானத்தை காப்பாற்றுப்பாரு. அந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்த ஒரு மாப்பிள்ளையான கதையா தேவகவுடா இருந்தாரு. அவரு ஆட்சியில கூட இந்தியா அதுக்காக அவர் தான் தடுக்க முடியுமா? அதோடைய வேகத்துல போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியான்றது எல்லாராலையும் சேர்ந்து உருவாக்கப்படுற ஒரு தேசம், அது நாடு, அது போய்கிட்டு இருக்கும். அதுல நீங்க எடுக்கிற பெரிய பாலிசி டெசிஷன் தான் நாட்டை பிடிச்சி பின்னாடி இழுக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கொரோனால
எந்த அமெரிக்காவே ஆடி போயிட்டான். நம்ம ஐரோப்பிய நாடுகள்லாம் கொத்து கொத்தா செத்து போனாங்க. மருந்து கண்டுபிடிக்கிறதுலாம் இவங்களுடைய இது பலம்லாம் அப்போ தான் தெரிஞ்சது. நம்ம அசால்ட்டாக தடுப்பூசி கண்டுபிடிச்சோம், சமாளித்தோம். 140 கோடிங்க. இங்கே அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா இறந்து போனதோ இது மற்றது பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய அளவில் தடுத்துருக்கோம்னு அர்த்தம். அது காரணம் நம்ம கிட்ட இருக்கிற சில எதிர்ப்பு சக்தியும் காரணம். நீங்கள் குடிசை பகுதிங்கெல்லாம் கொரோனா பரவவே இல்லை நாங்கள். ஏன்னா மலேரியா கொசுனால கடிச்சு மலைவாழ் மக்களுக்கு தான். ஏன்னா மலேரியா கொசு கடிச்சு அந்த இயற்கையாகவே ஒரு இம்யூனிட்டி வந்துருச்சு. இந்த வைரஸுக்கு எதிராக அந்த இது பாரம்பரிய உணவு பழக்கம் நமக்கு அது எல்லாமே சேர்ந்து இப்போ அதெல்லாம் வந்து அரசுடைய சாதனைன்னு சொல்ல முடியுமா? வறுமையில வச்சனால தான் கொசு கடிச்சு அவன் இயற்கையாகவே ஒரு இம்யூனிட்டிக்கு வந்துட்டான். அவனுக்கு கொரோனா இல்லாட்டி நீங்கள் கண்ணகி நகர் இந்த மாதிரி குடிசை பகுதியில் தானே அதிகமாக கொரோனா பரவி இருக்கணும். ஆனால் பரவலையா? நீங்கள் அதிகமாக பாதிச்சுன்னா அப்பர் மிடில் கிளாஸ்லாம் பாதிச்சாங்க. அதனால அந்த கொரோனாக்கு தடுப்பூசி பெரிய அளவில் தடுப்பூசி இந்தியா ஃபுல்லாக போட்டது தடுத்தது. இதை வந்து நீங்கள் பிஜேபியுடைய சாதனைன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டாலும் அதுக்கு அவங்க மட்டும் காரணம் சொல்லுவீங்களா? நம்முடைய வளர்ச்சி அந்த லெவலில் இருந்தது. நம்ம ஏற்றுமதியே பண்ணோம் பல நாடுகளுக்கு. அந்த மாதிரி பக்கத்தில் இருக்க இலங்கைக்கு எல்லாம் பண உதவிலாம் கொடுத்துருக்கோம். அதனால் இந்தியான்றது நீங்கள் கேபிள் டிவி கனெக்ஷன் மாதிரி தான். நீங்கள் கேபிள் டிவி கனெக்ஷன் முதல்ல ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும். ஒயர் இப்போ இந்த தெருவுக்கு ஒயர் இழுக்கணும், அதுக்கு காஸ்ட் ஆகும். அப்புறம் ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு 10 கஸ்டமர் வர்றாங்க, ஒயர் இழுத்து விட்டீங்க அந்த தெரு முனை வரைக்கும். ஒரு 10 வீடு மட்டும்தான் இருக்குது. ஆனால் 100 வீட்டில் 10 வீடு மட்டும் தான் வாங்கியிருக்காங்கன்னா உங்களுக்கு மொதல் மாதம் எவ்வளோ வரும்? 100 ரூபா வச்சுக்கிட்டீங்கன்னா 10 100 1000 ரூபா வரும். நீங்கள் வந்து 3000 ரூபா செலவு பண்ணியிருப்பீங்க. அடுத்த மாதம் ஒரு 5 வீடு எக்ஸ்ட்ரா சேருதுன்னா 1500 ரூபா வரும். ஆனால் நீங்கள் செலவு ஒன்றும் கிடையாது. அந்த சம்பளம் போய் வாங்குறவனுக்கு மெயின்டைன் பண்ணுறவனுக்கு தான். அதுக்கு அடுத்த மாதம் 20 பேர் சேர்ந்தானா 2000 ரூபா வருது. செலவு கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தெருவே உங்களுக்கு கஸ்டமர் ஆயிடுறாங்க, உங்களுடைய கன்சியூமர் ஆயிடுறாங்கன்னா ஒரு 100 வீடுனா 100 × 100 10,000 ரூபா வருமானம். நீங்கள் செலவு பண்ணது ஒரே ஒரு தடவை 2000 ரூபா. அதுக்கப்புறம் அந்த ஊழியர் சம்பளம் தான். இப்போ உங்கள் வருமானம் வந்துகிட்டே இருக்கா? சேம் இதே தான் 2G 3G இந்த செல்ஃபோன் இதுலேயும் இதே தான். மற்ற இதுலேயும் நீங்கள் இந்தியாவுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா செலவு ஒன்ஸு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வளர்ச்சின்றது ஜாஸ்தி ஆகிட்டே போகும். இந்த மாதிரி வளர்ச்சியை வந்து என்னுடைய சாதனை இதுன்னு யாரும் கொண்டாடவே முடியாது. ஒவ்வொருத்தரும் அவங்க காலகட்டத்தில் ஏதோ இப்போ ரிஜு வந்தார், கேலோ இந்தியான்னு ஒன்று கொண்டு வந்தார். அது மிக சிறந்த ஒரு விஷயம். என்னென்னா கிராமத்தில் இருக்கிறவங்கள அவங்கள வந்து விளையாட்டில் இருக்கிறவங்கள கொண்டு வர்றது. கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மேல்தட்டு வர்க்கம் வசதி இருக்கிறவன் கொஞ்சம் எங்கேயாவது போய் பயிற்சி பண்ணி ரஞ்சி ஆடி டெஸ்ட் மேட்ச் ஆடி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வர முடியும். கிரிக்கெட்டில் அடுத்த வடிவமா 50 ஓவர் மேட்ச் வந்தது. 50 ஓவர் மேட்ச் வரும்போது கொஞ்சம் அதிகமான ஆட்கள் அப்படியே உள்ளே வந்தாங்க. அப்போவும் மேல்தட்டு வர்க்கம் கிரிக்கெட்டில் விளையாடுறவனே அவன் சொந்தக்காரன் இப்படி தான் வந்துருந்தான். ஐபிஎல்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க. ஐபிஎல் வந்து முழுக்க வியாபாரம். இந்த WWE மாதிரி மூஞ்சிலேயே குத்துவான். மூஞ்சில் ஒரு குத்துனாலும் ரத்தம் வந்துடும். ஆனால் அவன் குத்தினே இருப்பான், ஒன்றுமே ஆகாது. எட்டி வதைக்கு பார்த்தீங்கன்னா இப்படின்னுவான். அவன் துள்ளி போய் 10 அடி தள்ளி விடுவான். 100 ரூபா நடினா 1000 ரூபா நடிச்சிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே முட்டாள்தனமா அமெரிக்காலாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பெரிய ஷோ இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் இப்போ வரைக்கும் பார்க்குறான். அது பெரிய செட்டப். மேலே தள்ளி இவர் அடிச்சு கீழே போட்டுருவாரு, அவன் எந்திக்கவே மாட்டான். அது தள்ளி வர பத்துக்குவான் விழுறதுக்கு வாகா, அவன் வந்து விழுந்துவான். இந்த மாதிரிலாம் கூத்துலாம் நடக்கும். இந்த மாதிரி விளையாட்டு இப்போ ஐபிஎல்லும் அப்படி மாறிட்டு வருது. இப்படி அடிச்சா பால் பறக்கும். ஏன் டெஸ்ட் மேட்ச்ல ஒன்றும் அடிச்சா பறக்க மாட்டேங்குது? ஏன்டா 50 ஓவரில் பறக்குமா? ஏன் சாம்பியன்ஷிப் 2020 ஏன் பறக்க மாட்டேங்குது இந்த பால்? அப்போ இதுக்குன்னு கிரவுண்டை சின்னதாக்குறது. கிரவுண்டு பெருசாக இருக்குன்னா 70 மீட்டர் இருக்கிற கிரவுண்டை 50 மீட்டரை சுருக்கிறது. அப்போ நீங்கள் இப்படின்னா 70 மீட்டர் இருந்தால் அது 4 தான் போகும், இதில் 6 ஆகிடும். அப்போ இப்போலாம் பார்த்தீங்கன்னா 260 270 T20 அடிக்கிறாங்க. ஒரு காலில் ஒன் டே மேட்ச்சில் கூட அடிக்க முடியாது அந்த ஸ்கோர். அப்போ இது எல்லாமே எது மக்களை கவர்றதுக்கு ஒரு விளையாட்டை வந்து வியாபாரமாக்குறாங்க. அதனால இன்னொரு லாபம் என்ன? நடராஜன் கிராமத்தில் இருந்தவர் கூட வாய்ப்பு கிடைக்காதவங்கலாம் ஏதோ ஒரு டீமில் இருக்காங்க. 11 டீம்னா அதில் 11 × 110 பேர். முன்ன ஒரே ஒரு டீம் இருக்கும், அதுலேயும் சொந்தக்காரன் பந்தக்காரன் சமூகம் அது இதுன்னு. இப்போ இந்த வாய்ப்பு கிடைக்குதுல்ல, அவ்வளோதான் பார்க்க முடியும். இந்த வளர்ச்சியை வந்து அவங்க சொந்தம் கொண்டாட முடியுமா? ஐசிஎல்னு கொண்டு வந்தது கபில் தேவ். இன்றைக்கி அவர் எங்கே இருக்கார்? அதை எல்லா முதலாளிகளும் உள்ளே போந்தோடனே இன்றைக்கி ஷாருக் கானுக்கும் கிரிக்கெட்டுக்கு தான் சம்மந்தம். அப்போது இந்த மாதிரிலாம் மாறிடுச்சு. இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த நடிகை பிரீத்தி சிந்தா இது மாதிரி வளர்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் எல்லாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. நேருன்ற ஒரு ஸ்கிராப்லேருந்து இந்தியாவை கொண்டு வர்றாரு மேலே. ஒரு நிறுவனத்தை உருவாக்குறது தான் கஷ்டம். உருவாக்குன நிறுவனத்துக்கு அப்புறம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது அது வேற ஒரு தலைமை வந்து உட்காந்துட்டு அவன் நல்லா போக வைக்கிறானோ நாசமாக போக வைக்கிறானோ அது அவங்க கையில் இருக்கும். ஆனால் நிறுவனம் ஏங்கி தானே இருக்கும். அப்போ நான் ஸ்கிராப்லேருந்து கொண்டு வருவோம் பெரிய ஆளா,
ஓடிக்கிட்டு இருக்க நிறுவனத்துல வந்து உக்காரவன் பெரியாளா? முதல்ல இருந்து வரவங்க தான் வரவன் தான் பெரிய. ஏன்னா பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் உருவாக்கணும். உருவாக்குறாங்க. ஆமா. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இன்னை வரைக்கும் உலக அரசியலமைப்பு சட்டங்கள்ல வந்து ஆயிரக்கணக்கான மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது உலக நாடுகள்ல. ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் மட்டும் மிக குறைந்த அளவு மாற்றப்பட்டிருக்கு. அதுலயும் பெரிய அளவு மாற்றங்கள்லாம் கிடையாது. சின்ன சின்ன அமெண்ட்மெண்ட்ஸ், சின்ன சின்னதா, அதாவது டெவலப்மெண்ட். இன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்கும் போது நாளைக்கு வேற ஏதாவது ஒன்று வரும்பொழுது அதுல இந்த மாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா அப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றிருக்காங்க தவிர பெரிய அளவில் தூக்கி அப்படியே திருப்பி போடுற மாதிரி கொண்டு வரல. அதை தான் இவங்க இப்போ சில இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வளர்ச்சின்னா வீழ்ச்சியான்றது நடைமுறையில் தான் தெரியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்தது அம்பேத்கர் தலைமையிலான டீமு. அதில் நேருலேருந்து எல்லாருக்கும் பங்கு இருக்குது. அப்போ இது இந்த ஸ்கிராப்லேருந்து இதை உருவாக்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம். அதுதானே சாதனை. நீங்கள் அதை ஒப்பிட்டு பாருன்னா ஒப்பிட்டு பார்த்தா ஓடி போயிடுவாங்க. அதனால் இது இவங்க இதில் இது இருக்கா, வளர்ச்சி இருக்கா, இருக்குது. அதில் வந்து அந்த வளர்ச்சிக்கு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அது கரெக்டாக கொண்டு போகிறீங்கன்னா அவ்வளோதான் உங்கள் வேலை. வீட்டில் எல்லா பொருளும் இருக்குது, நீங்கள் வர்றீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்கன்னா அந்த இதுக்கு அப்படியே கொண்டு போனீங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும், இன்னொரு பொருள் எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். நிறுவனமே வச்சுக்கிங்க, நீங்கள் பொறுப்பேற்கிறீங்க, 3 கேமராமேன் இருக்காரு, இது இருக்குது, அதை ஒரு 6 கேமராமேன் ஆக்கி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி வேறு இதை மாற்றி இன்னும் கொஞ்சம் வருமானத்தை கூட்டி இன்னும் 10 பேர் பேட்டி எடுக்கிற மாதிரி வச்சு 6 கேமராமேனு 10 ரிப்போர்ட்டர்னு எடுத்தால் வளர்ச்சி. வம்பு இழுத்து விட்டு கேஸை வாங்கி இருக்கிறவனே ஓட விட்டு ஒன்றும் இல்லாமல் உட்காந்தா வீழ்ச்சி. இல்லை, அந்த 3 பேரையே வச்சுக்கிட்டே அதே அப்படியே வாங்கப்பா எடுங்கப்பா அப்படியே போட்டோம், அந்த வருமானமே போதும். இந்த 3 வகைக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இதை யார் கரெக்டாக பண்ணுறாங்கன்னா யார் வளர்ச்சிக்கான தகுந்த ஆள், யார் இருக்கிறத நகர்த்திட்டு போகிறாங்க, யார் இருக்கிறத கெடுக்கிறாங்க. இது எல்லா துறைக்கும் பொருந்தும். அது நம்ம விமர்சனத்துக்கு உட்பட்டது. இது வந்து பொதுமக்கள் வேலை இல்லை. பொதுமக்கள் அப்போ இருக்கிற பிரச்சனையை பார்த்து ஓட்டு போடுவாங்க. நீங்க சொன்ன எல்லாத்துக்குமே ஜூன் 4ஆம் தேதி பதில் தெரியும். பெரிய முடிவு இருக்கு. ஆமா, ஆக்சுவலா எல்லாருமே வெயிட் பண்றாங்க ஜூன் 4ஆம் தேதி தான். ஆனா எலெக்ஷன் ஏப்ரல் 19, ஜூன் 4, 45 நாள் நடுவுல கேப் எதுக்கு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். பட் அது வந்து சயின்டிபிக்கலாவோ இல்ல அவங்களுக்கு தொழில்நுட்பத்திலே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ஜூன் 4 வச்சிருக்கலாம். சரி, எல்லாத்துக்குமே நமக்கு 19 தேர்தல் நடைமுறை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே எண்ணிடுறாங்க வச்சுக்கோங்க. 19 முடிஞ்சது, 21 எண்ணி அறிவிச்சிடுறாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி காலி, ஒன்றும் இல்லை அப்படின்னா அதோடைய தாக்கம் கர்நாடகாவில் எதிரொலிக்கும், கேரளாவில் எதிரொலிக்கும், மற்ற மாநிலம் எதிரொலிக்கும். அதனால தேர்தல் நடைமுறைன்றது முதல்ல அறிவிச்சிருவாங்க. இன்னைக்கு அறிவிச்சாங்கன்னா எல்லா பொது தேர்தல்னா இந்தியா முழுவதுக்கும் ஒன்று தான். ரெண்டாவது, இந்த ஒரு முடிவு இன்னொருத்தரை மாற்றும். அதனால முடிவுகள்ன்றது ஒன்று, பேஸ் எந்தெந்த ஸ்டேட்ல இதுன்னு. அப்போ ஜூன் கடைசி வரைக்கும் நடக்குது. ஜூன் 4 தேர்தல் முடிவு என்றாங்கன்னா அது வரைக்குமே யாரும் எந்த இதுவும் பண்ண முடியாது. அந்த கடைசி பேஸ் முடிகிற வரைக்கும் தேர்தல் இது வாக்கு எண்ணிக்கைன்றது நடக்காது. மொத்தமாக தான் நடந்து முடிவு வரும். அதனால தான் நமக்கு 45 நாள்னு. ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.